இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட சந்தோஷம் இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத டீச் பண்ண அளவுக்கு இந்த சோசியல் மீடியா உங்களுக்கு ஒரு கப்புள் லைஃப்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி டீச் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அதை அண்ணா தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாங்க. புதுசா கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எந்த இடத்துலயும் வந்துட்டு தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறைய பேசணும். பேசிதான் சரி பண்ண முடியும். எதையுமே உடனே முடிவு பண்ணிட்டு இப்போ ஒரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற முடிவு வந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல அவங்க அந்த சொல்லிருக்கலாம், பேசியிருக்கலாம், இல்ல செஞ்சிருக்கலாம். பட் அதை அப்ப பேசாம ஒரு டைம் கொடுத்து அப்படியே அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல். ஆதிரா ஈஸ்வரமூர்த்தி அண்ணா சொன்ன மாதிரி இண்டிவிஜுவாலிட்டியும் கப்புள் லைஃபும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்த அதிகமா பண்ணி ஒரு விஷயத்த கம்மியா பண்ணா ரெண்டும் பிரச்சனை ஆகக்கூடாது. அதுக்கு உட்கார்ந்து பேசி சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி கப்புள் லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கப்புள் லைஃப் இண்டிவிஜுவாலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கப்புள் லைஃப்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னா, ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல வாழ்ந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழணும் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இண்டிவிஜுவாலிட்டியை பேசி அந்த விஷயத்த கெடுத்துறாதீங்க. இண்டிவிஜுவாலிட்டியும் முக்கியம், கப்புள் ஹாப்பினஸும் முக்கியம், அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முக்கியம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கப்புள் லைஃபை சூப்பரா பண்ணுவோம்.